இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது அதில் நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ். அதாவது இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை கட் பண்ணி இதில் அந்த கிறிஸ்மஸ் கேப்புக்கு பதிலாக அதை வந்து செட் பண்ணணும். ஸோ இதை தான் எப்படி பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாகவே அந்த ப்ரீசெட்டில் ஜஸ்ட்டு நம்ம இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜில் வச்சு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்னா இந்த ஆப் தான். இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இருப்பதில் அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் இந்த எம்டியாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி எம்டியாக ஒரு பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணுங்கள். அதிலே ரேண்டமாக நமக்கு பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடிட் ஃபோட்டோ அப்படின்றத டச் பண்ணி ஓப்பன் பண்ணதும் இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்ட் டச் பண்ணி இந்த எம்டியாக இருக்க பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், நமக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதோட சைஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த கீழே இருக்க டூல்ஸ் அப்படின்றல போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க கிராப் அப்படின்றல போயிட்டு இதில் அவங்களே நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் இந்த ஸ்டோரி அப்படின்ற ஒரு சைஸ் இருக்கா, அந்த சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து நம்மளோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வந்து ஃபஸ்ட்டு ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், இதில் 2 இமேஜ் தேவை. ஃபஸ்ட் இமேஜ் இந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இமேஜும், ரெண்டாவது இமேஜ் இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இமேஜ். ஸோ இந்த 2 இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நமக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவு பெருசாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த கிறிஸ்மஸ் கேப் இருக்குது பதிலாக அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அந்த ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் கிறிஸ்மஸ் கேப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னு போட்டாலும் நிறைய கேப்ஸ் வரும். இதில் நீங்கள் கிறிஸ்மஸ் கேப்னே தனியாகவே டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணாலே இதிலே நமக்கு எக்கச்சக்கமாக வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் கரெக்டாக இந்த மாதிரி நம்மளோட ஹெட்டில் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகுமோ ஸோ அந்தளவுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க எரேசரை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிட்டா நம்மளோட காதுக்கு பின்னாடி போயிடும். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ஒரிஜினலாக தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த சைடு அதே மாதிரியே வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ஆயிடுச்சா. இப்போ இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க இந்த டவுன்லோட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து நீங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்க இமேஜையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜஸை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நாம் இதை வச்சு வீடியோவாக மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ன்றல போனீங்கன்னா அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல நான் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கேன்னா இதில் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து ஆட் ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன்னா நான் வந்து 5 MBக்கு மேலே இருந்துச்சு. அப்போ உங்களால் ப்ரீசெட் வந்து இன்புட் பண்ண முடியாது. அதனால் நான் அதை வந்து தனியாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் PNGலாம் அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எப்பயும் போல் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பதில் அதில் வந்து நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ நாம உட்காந்துருக்க மாதிரி ஒரு இமேஜை ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தோன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி அந்த முன்னாடி கொடுத்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருவேன். அதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த 11.12 செகண்டில் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அந்த கலர் அண்ட் ஃபைல். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இமேஜாக மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த இதுலேயும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ 2 இதில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட், அதாவது வீடியோட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். அதிலே பார்த்தீங்கன்னா இந்த நேம் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த மாதிரி ஒரு நேம் போர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், அந்த நேம் போர்டு வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்தால் இன்னொரு இடத்துல இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் அதான் அந்த பறந்து போகிற மாதிரி ஒரு PNG ஒன்று கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த பறந்து போகிற மாதிரி இந்த மாதிரி இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், அதுவும் நமக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சா. இதுக்கு அடுத்து இந்த 3D ஆப்ஷனை ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே முன்னாடி இருந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பேன். இந்த 3 டெக்ஸ்ட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். வேறு எந்த எஃபெக்ட்டுமே நீங்களாம் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் இதில் இந்த 3 இதுலையுமே நீங்கள் ஃபாண்டை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும்,
நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சா? இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களோட இமேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைக்குது அப்படின்னா அதை நீங்கள் சும்மா அந்த இடத்துல டச் பண்ணி இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இதை நீங்கள் சும்மா கையாலே இந்த மாதிரி மூவ் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. அப்படி இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த 3D எஃபெக்ட்டில் ஈஸியாகவே நாம இந்த மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.